நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நாம புதுசாக கட்ட போகிற நம்ம வீட்டினுடைய பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளவா இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான். சரிங்களா? பொதுவாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கும்போது பேஸ்மெண்ட் ஹைட் ஆனது 3 அடி உயரம் 3 feet அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது எந்த வகையிலும் தவறே இல்லைங்க, மிகச்சரி. ஆனால் அந்த 3 அடி உயரம் அப்படிங்கக்கூடியது எந்த இடத்திலிருந்து, அதுதான் முக்கியங்க. அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுடைய பிளாட் ஆனது உங்களுடைய ரோடு மட்டத்துக்கு ஈக்குவேலண்ட்டாக ஒரே ஹைட்டில் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய பிளாட்டினுடைய நேச்சுரல் கிரவுண்ட் லெவல், அதாவது தன் மட்டம் இருக்கு இல்லைங்களா, நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் இருந்து 3 feet அப்படின்னு வைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் நல்லா யோசிக்கணும், சில இடங்களில் ரோடுடைய உயரம் அதிகமாகவும் உங்கள் பிளாட்டினுடைய உயரம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 feetங்க கூடியது உங்களுடைய மனையினுடைய மட்டம், அதாவது உங்களோட நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் இருந்து நீங்கள் பார்ப்பது சரியாக இருக்காது அப்படின்னு நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும், நம்மளுடைய ரோடு மட்டம் என்னவோ அந்த ரோடு மட்டத்தை மார்க் பண்ணி அந்த ரோடுனுடைய ஹைட்லேருந்து ஃபர்தராக 3 feet கணக்கு வச்சுக்கிட்டு அந்த ஹைட்டு தான் உங்களுடைய பேஸ்மெண்ட் ஹைட்டாக வச்சிங்கன்னா உங்களுடைய வீடு என்றைக்குமே தாழ்ந்து போகாமல் 40 வருஷங்கள் ஆனாலும் நல்லபடியாக உயரமாக வைத்து அனுபவிப்பதற்கு ஏற்றவாறு இருக்கும். நீங்கள் நல்லபடியாக உங்கள் வீடை கட்டி சந்தோஷமாக ஆண்டாண்டு காலமாக குடியிருக்கிறதற்கு இந்த மாதிரி பேனியன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரீஃபேப்ஸ் உங்களுக்கு பலவிதமான டிப்ஸோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.